ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெருநாய் அப்படின்றத பற்றி தான் பயங்கரமாக சோஷியல் மீடியா பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதில் கமல் சாருடைய தாட் ப்ராசஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை ஒரு நிருபர் வந்து கேள்வி கேட்டார். ஸோ இன்றைக்கி கமல் சாரை வந்து சந்திக்கும் பொழுது என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். அதில் வந்து தெருநாயை பற்றி எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? கழுதைன்னு ஒன்று இல்லாமல் போயிடுச்சுல, இப்போ இருக்கா கழுதை? அதை ஏன் நீங்கள் காப்பாற்று, நமக்காக வந்து சுமந்து போச்சுல்ல, அதை நீங்கள் ஏன் காப்பாற்றுறீங்க? இது ஏன் பண்ணிகிட்ருக்கீங்க? இதெல்லாம் வந்து நமக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம தான் வந்து பாதுகாக்கணும், உயிரை கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டார். இதே இது கழுதைக்கு நீங்கள் வந்து கொந்தளிக்கலை, அதாவது நாய் கழுதை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று தானே, அப்புறம் ஏன் அதை மட்டும் நீங்கள் விட்டீங்க? நாய்க்கு மட்டும் வந்து அப்படியே பயங்கரமாக வந்து ஒரு டாக் ஷோ வந்து போகிறாங்க கோபிநாத் அவருடைய தலைமையில், பயங்கர அது வந்து இஷ்யூ ஆகிடுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை மீறி கமல் சார்கிட்ட கேள்வி என்ன ஒரே அடியாக தூக்கி முடிச்சு விட்டார். அதாவது ஒரு நடுநிலையாக நின்று ஒரு பதில், ஓகேவா? ஸோ இது வந்து டாக் லவர்ஸுக்கும் வந்து ஒரு இதாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கழுதை வந்து இப்போ எங்கே போச்சு அப்படின்னு கேட்டதுக்கு உடனே இந்த மாதிரி யோசிப்பாங்கள்ல டிஃப்ரெண்ட்டாக, அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் குத்தும், என்னடா அது இப்படி கேட்டார் அப்படின்ற மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் பண்ணுறதுல ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா நிகர் ஆண்டவர் தான் அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து ஆன்சர் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதை அன்றே கணித்திருக்கிறார் கமல் சார் இதை பற்றி. ஸோ நம்புவீங்களா? ஆளவந்தான் படத்தில் கமல் சாரும் அந்த ரியாஸ் கானும் வந்து ஜெயிலேருந்து தப்பிக்கிற சீனில் நாய் வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது, பட் அதுக்கு வெறி பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம கொண்டுடணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். அதே தான் நடக்குது இப்போது. அதாவது நம்மளை அடிச்சிச்சுன்னா திருப்பி அடி தான், அதில் நம்ம பார்க்கவே கூடாது. அது வந்து அடிக்க வருது கடிக்க வருதுன்னா அடி தும்சம் பண்ணிருங்கிறான், அதை உடச்சி தள்ளிடணுன்றாப்புல. அதுதான் வந்து அவர் சொல்லி பாயிண்ட். அதுதான் இப்பயும் நிற்கிறார். ஏன் நாய் தெருநாயின்னு இருக்கீங்க? ஒன்றும் நீங்கள் அதை பற்றி கவலைவே படைய வேண்டாம், உங்களுக்கு கம்முன்னு இருங்க வாலாட்டுற வரைக்கும், என்னைக்கு வந்து நம்மளை கடிக்க வந்துச்சு அன்னைக்கு அடிச்சு விட்ருங்க அப்படிங்கிறது தான் வந்து அன்றே கணித்த கமல் சாருடைய ஒரு வாக்கியம். அதை வந்து அன்னைக்கே சொல்லிட்டார் அப்படிங்கிறது தான். ஓகே, தட் இஸ் குட். ஸோ நீங்கள் இந்த தெருநாய் இஷ்யூவில் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷனா நாயான்னு கேட்டிங்கன்னா மனுஷங்க தான். ஏன்னா அவ்வளோ குழந்தைகள் அது வந்து வேட்டையாடுது. கேட்டால் குழந்தைங்க வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏன் விட்டீங்க தெரிலன்றாங்க. டேய் ஏன்டா நீங்கள் வெத்து போட்டு அவ்வளோ தூரம் வந்து வளர்க்குறானுங்க நாயை, அதுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் கடிக்குதுன்றாங்க. இன்னொன்று ஏன் நல்ல சவுண்ட்லாம் கொடுத்து காமிக்கிறாங்க ஓ அப்படின்ட்டு, யாரா அவனுக்கு கோமாளியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை அடாப்ட் பண்ணி வேறு எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் விட்டுணும், ரோட்டில் வந்து தெரிய விடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். கமல் சாரோட ரிப்ளை நெருப்பு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். அடுத்து பவன் கல்யாண் அவர்களுடைய ரிப்ளை டு கமல் சார். ஸோ பவன் கல்யாணும் கமல் சாரும் வந்து ஆப்போசிட் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இவர் வந்து விஷ் பண்ணியிருந்தார். விஷ் பண்ண உடனே பர்த்டேக்கு தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரிப்ளை, உங்களுடைய படத்துக்கு கிட்டத்தட்ட நீங்கள் சினிமாவுக்கு ஆற்றிய சேவைகள் 6 டெக்கேடாக நடந்துகிட்ருக்கு, அதற்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம வந்து அரசியலில் மாறுபட்ட கருத்து இருந்தாலும் நான் உங்களுக்கு ரொம்ப உங்களை லவ் பண்ணுறேன் சார், உங்கள் மேலே பயங்கரமாக ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன், அண்ட் யுவர் ஒர்க்கை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஆணித்தரமாக போட்டு விட்டார். செம்ம போடு, ஒரே போடா வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் அவர்கள் கமல் சாருக்கு ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப போல்டான ஒரு ரிப்ளையும் கூட. இதே மாதிரி ரஜினிகாந்துக்கு கமல் சார் அவ்வளோ தூரம் வந்து எழுதுவார், நிறைய விஷயங்கள் போடுவார். ஆனால் அந்த மனுஷன் ஒரு தடவை கூட ஒரு ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மேனர்ஸாக வச்சுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான். இது என்ன ரெஸ்பெக்டு, அப்புறம் வந்து லவ், இதெல்லாம் வந்து ரஜினி அவர்கள் கமல் சார் வந்து அப்படி காட்டுவார். ரஜினிக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அதை காட்ட தெரியாதா, இல்லை அப்படியே விட்டுறது? ஏன்னா இவரெல்லாம் பெரிய தலைக்கெல்லாம் கொடுப்பார், மோடிக்கெலாம் வந்து விஷ் போடுவார் திருப்பி, தேங்க்யூ ஃபார் யுவர் விஷஸ் அப்படின்ட்டு. கமல்ஹாசன் அவர்களுக்கும் போட மாட்டார். எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, கமல் சாருடைய அரசியல் சென்ட்ரிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து புரியாது, என்ன பாருங்கன்னொன்னே. ஸ்டாலின் வந்து ஜெர்மனிக்கு போய் நிறையா சுற்றுப்பயணங்கள் போயிட்டு அரசியலில் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு, நல்லது பண்ணுறாரு, இவ்வளோ கோடி வந்து ரெவன்யூ எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி கேட்டாங்க. சரி, நல்லது என்ன பண்ணுறாங்க, இது என்ன நம்ம வரவேற்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க பிஜேபிலாம் வரவேற்க மாட்டேங்குதே, அவங்க திட்டுறாங்களேன்னொன்னே, ஏங்க நல்லது செஞ்சால் நம்ம கொடுக்க போகிறோம், இப்போ டிஎம்கே நல்லது பண்ணுறாங்க நம்ம பாராட்டுறோம், இதே இது பிஜேபி பண்ணால் நாங்கள் அவங்களையும் பாராட்டுறோம், ஏன்னா நாங்கள் வந்து நடுநிலை அப்படின்ற மாதிரி ஒரே போட போட்டார். திமுகவை கதற விட்டார் கொஞ்ச நேரத்தில், என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா
அதுதானே கட்சி முதல்ல பேசிகிட்டு இருக்கு சென்ட்ரிஸ்ட்டு. நாளைக்கு திமுகவே ஏதாவது தப்பு பண்ணால் முதல்ல போட்டு அடிக்கிறது வந்து கமல் சார் தான் அப்படின்றதுல இது ஒரு ஹைலைட்டாக நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு பேட்டி சிம்பிளாக சொல்லிட்டார். ஆமாம், இப்போ என்ன இப்போ அதுக்கு அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க, நான் பாராட்டுறேன். பிஜேபி நல்லது பண்ண நான் பாராட்ட தான் போகிறேன். அதில் என்ன ஒரு பிரச்சனை, எனக்கு நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரே போடா போட்டார். சில பேர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் டைலாக் பேசுவார்ல, நீ வந்து அந்த பொண்ணை ஏமாற்றிடுவாங்கன்னு தெரிஞ்சோடனே நீ வந்து ஏமாற்றிட்டேன் அப்படின்னு ஏமாந்துட்டேன்னு நினைக்காத, தப்பிச்சு நினச்சிக்கோம்பார். அதே மாதிரி கூலி படத்தில் அவர் சொல்லலாம், அவர் ரசிகரை பார்த்துட்டு அந்த டைலாக் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரஜினி ரசிகர்கள் கரெக்டாக போகணும். ஏமாற்றிட்டேன்னு நினைக்காத, ஏமாற்றிட்டேன்னு நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி கேடுகட்ட தரமாக அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அதான் கூமுட்டை உலகம் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து இளையராஜா அவர்களுடைய லண்டன் சிம்பனி அதில் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சதுனால அவருக்கு ஒரு பாராட்டு விழா வந்து ஸ்டாலின் தலைமையில் வந்து நடக்க போகுது. அதில் ரஜினி அவர்கள், நம்ம கமல் சார் அவர்கள் எல்லாருமே வந்து ஸ்பெஷல் இன்வைட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனாலேயே அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தூள் கிளப்ப போது. இதுவும் இல்லாமல் ரஜினி கமல் திருப்பி வர்றாங்க அப்படிங்கிறப்ப அதில் ஏதாவது அப்டேட் ஏதாவது கிடைக்குமா, இல்லை அவங்க ஏதாவது சுவாரஸ்யமான தகவல்கள் ஏதாவது பகிர்றாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ சரவெடியாக இருக்க போகுது அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். அடுத்து சைமா 2025 செப்டம்பர் 5, 6 கல்கி படம் வந்து நிறைய நாமினேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதற்கு ஏதாவது அவார்டு இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா வரப்போகுது 5, 6. ஸோ கண்டிப்பாக அவார்ட்ஸ் வந்து வாங்கும். கமல் வந்து அள்ள போகிறார் விருதுகள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து சிட்டிசன் படம் இருக்குல்ல, அஜித் சாருக்கு பண்ண படம், அது வந்து கமல் சார் தான் முதல்ல சொன்னாங்களாம். அது இப்போ ஹேராம் பண்ணிட்டு இருந்தால் கமல் சார் வந்து பண்ண முடியல. ஆனால் அஜித் அவர்கள் அந்த படத்தை டேக் ஓவர் பண்ண பிறகு ஒவ்வொரு விஷயமும் வந்து டேரக்டர் கிட்ட வந்து பேசி என்னென்னு கேட்டிருக்காரு. ஏதாவது மேக்கப் டவுட்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், இதை இப்படி பண்ணுங்கள், இதை அப்படி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கைடன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அஜித் அவர்களுக்கு வந்து பிளெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம கமல் சார். ஸோ ஒரு படம் வந்து நமக்கு இல்லை, அதனால் நம்ம வந்து விட்டு போயிடலாம் அப்படின்னு இல்லாமல் அவருக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் வந்து மொத்தமாக இறக்கியிருக்காங்க அப்படிங்கிறது சரவண சுப்பையா ரொம்ப தேங்க் பண்ணியிருந்தார். அது ரீசெண்டாக கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பேசியிருந்தார். அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. பசுபதி அவர்கள் இன்டர்வியூ, இது வந்து பழைய இன்டர்வியூ தான். அது கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா திறமைகளை கட் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்கல்ல. இவர் நல்லா நடித்த ஷார்ட் அப்படியே வச்சு அடுத்த நாள் ஷூட்டுன்னு சொல்லி இன்னொரு ஷார்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ஒரு ஷார்ட் எடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அது எடுக்காமல் கமல் சாரோடைய ஷார்ட்டை வந்து திருப்பி எடுத்திருக்காரு, நல்லா பண்ணலன்ட்டு. உங்கள் ஷார்ட் நான் கை வைக்கவே மாட்டேன், நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்குல்ல. உடனே சொல்லுவாங்க கமல் சார் வந்து நல்லா நடிச்சிட்டாங்கன்னா கட் பண்ணிடுவார் ஷார்ட்டை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க, எடிட்டராக இருப்பார் அப்படி இப்படின்பாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. அவர் உங்கள் ஃப்ளோக்குள்ளே வந்துடுவார்ன்ற மாதிரி பசுபதி பேசுனது இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். அடுத்து ரோபோ சங்கர் அவர்கள் கமல் சாரை பற்றி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அதாவது ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அஜித் அவர்கள் வந்து நான் பார்க்க போகும்போது ஒரு நாள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சார். அதே தான் எனக்கு வந்து ஆண்டவரும் கொடுப்பாரு. அவரை பார்த்து எனக்கு ஒரு ஃபீல் வந்து அஜித் பார்த்தது இருந்துச்சுன்ற மாதிரி ஒரே படம் போட்டார். அடுத்து கல்கி எல்லா கேரக்டரையும் நான் ப்ரீஃப் பண்ணி வச்சதுனால எனக்கு ஷூட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி கல்கி படத்தோட இயக்குனர் நாகேஷன் பேசியிருக்காரு. அதாவது கால்ஷீட் எடுத்து அவங்களை எடுத்துகிட்டு வர்றது தான் கஷ்டமே தவிர நான் ஏற்கனவே கேரக்டர்ஸ்லாம் வந்து பென் பண்ணி வச்சிட்டேன், வந்தால் டக்குன்னு முடிச்சுட்டு ஈஸியாக ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடன்ட் கொடுத்துருக்காரு. ஸோ 2028 ஆகாது, நான் மேக்ஸிமம் 2027 இல்லை 26 எண்டில் கொடுக்குறேன், கொண்டு வர ட்ரை பண்ணுறேன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாகஸ்வின் கல்கி பார்ட் 2 சீக்கிரம் எடுக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் கொடுப்பேன்.